வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றினா டிசம்பர் மாத ராசி பலன்கள். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தைய டாப்பிக்கில் நம்ம முதல் 4 ராசியோட பலன்களை பற்றி பார்த்தோம். இப்பொழுது அடுத்து வரும் 4 ராசிகளின் பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசி நண்பர்களே, இந்த டிசம்பர் மாதம் சுக்கிரன் உங்களுக்கு பலத்துடன் 3 மற்றும் 4ஆம் பாவங்களில் வலம் வருவதால் கணவன் மனைவி ஒற்றுமை உங்களுக்கு அதிகரிக்கும். மனைவி வழியில் உங்களுக்கு எதிர்பாராத பணவரவுகள் உண்டாகக்கூடிய சூழலும் உண்டாகும். சிலருக்கு புதுவீடு கட்டும் யோகமும் உருவாகும். குரு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால் திருமண தடைகள் விலகி உங்களுக்கு நல்ல திருமண யோகம் சேரும். தொழில் வியாபாரங்கள் கண்டிப்பாக செழிப்பை தரும். பொன் பொருள் சேர்க்கை இந்த நேரங்களில் உங்களுக்கு உண்டாகும். 2ஆம் இடத்தில் கேது சஞ்சரிப்பதால் ஜாமீன் கையெழுத்து போடுவதை யாருக்கும் தவிர்க்கவும். பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் மிக 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 கவனம் தேவை. இம்மாதம் சூரியனும் செவ்வாயும் பலமிழந்து காணப்படுவதால் முன் கோபத்தால் தேவையற்ற பகைகள் உருவாகக்கூடிய சூழல் உண்டாகும். அவசர முடிவுகளை தவிர்க்கவும். புதன் 5ஆம் இடத்தில் பலவீனமாக இருப்பதால் ஞாபக மறதியால் பணமிழப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. சோம்பல் மந்த நிலை காணப்படும். சிறிதளவு கவனம் மிக மிக அவசியம். 7ஆம் இடமான கண்டகச்சனி நடப்பதால் கணவன் மனைவிக்குள் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. நீயா நானா அப்படிங்கிற மாதிரி போட்டி கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே வரும். நீங்கள் கொஞ்சம் வார்த்தைகளை யோசித்து நிதானமாக பேசுங்க. எந்த முடிவையும் கோபத்தில் எடுக்காதீங்க. அஷ்டமஸ்தானமான 8இல் ராகு இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இந்த நேரத்தில் உங்களுக்கு உணவு கட்டுப்பாடு மிக மிக அவசியம். கடைகளில் தேவையில்லாத உணவுகளை வாங்கி சாப்பிட்டுட்டு உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிடாதீங்க. டிசம்பர் 16, 17, 18 தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம். பரிகாரம்: வாரந்தோறும் சனிக்கிழமை பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து வருவது மிக மிக அவசியம். உங்களுடைய தாக்கங்கள் குறைந்து நல்ல பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். கன்னி ராசி அன்பர்களே, இந்த டிசம்பர் மாதம் புதன் பலம் பெற்று 4ஆம் பாவகமான சுகஸ்தானத்தில் வலம் வருவதால் தாராளமான பணவரவுகள் உங்களுக்கு சேரும். கூட்டுத் தொழிலும் லாபகரமாக இருக்கும். இம்மாதம் சுக்கிரனும் பலம் பெற்றிருப்பதால் பெண்களால் கண்டிப்பாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். மனைவி மூலமாக பணவரவு உங்களுக்கு திடீரென்று சேரும். புதிய வாகன யோகம், திடீரென்று வாகனத்தை வாங்கி நிற்பீங்க. சிலருக்கு புதுவீடு கட்ட யோகமும் உண்டாகும். புதுவீடு கட்டுறதுக்கு வங்கிகளில் ஈஸியாக கடன் கிடைக்கும். டிசம்பர் 28ஆம் தேதி வரை செவ்வாய் 3ஆம் இடத்திலிருந்து யோகங்களை அள்ளி வழங்குவார். சகோதரர்களுக்குள் நல்லிணக்கம் உருவாகும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். டிசம்பர் 17ஆம் தேதி வரை சூரியன் 3ஆம் இடத்தில் இருப்பதால் அரசாங்க அனுகூலங்கள் திடீரென்று உண்டாகும். அரசியல் செல்வாக்கு உங்களுக்கு கூடும். தந்தை மகன் உறவு பலப்படும். பெரிய மனிதர்களின் நட்பு உங்களை தேடி சேரும். சனி பகவான் 6ஆம் இடமான உபஜய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் புதிய தொழில்கள் மூலமாக நல்ல வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். ராசிக்குள் கேது இருப்பதால் மனக்குழப்பங்கள் காணப்படும். புதிய நபர்களிடம் கொஞ்சம் உஷாராக பழகுவது உங்களுக்கு நல்லது. தேவையில்லாத விஷயங்களில் எப்பொழுதும் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. 7ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் கணவன் மனைவிக்குள் தேவையற்ற வாக்குவாதங்கள் உருவாகும். பண விவகாரங்களிலும் சிறிதளவு கவனமுடன் இருப்பது நல்லது. இந்த நேரத்தில் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். நீங்கள் மனசை போட்டு குழப்பிக்கிடாமல் எதையும் யோசிக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. அஷ்டமஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதால் வீண் ஆடம்பர செலவுகளை குறைப்பது நல்லது. சேமிப்புகள் கரையும் அபாயமும் இருக்குது. அதனால் கொஞ்சம் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. டிசம்பர் 22, 23, 24ஆம் தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம். பரிகாரம்: வாரந்தோறும் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்து வருவது நல்ல நற்பலன்களை தரும். துலாம் ராசி நண்பர்களே, இந்த டிசம்பர் மாதம் சுக்கிரன் பலம் பெற்று 1 மற்றும் 2ஆம் இடத்தில் பலம் வருவதால் புதிய பதவிகளும் அதிகாரங்களும் கிடைக்கும். தாராளமான பண வரவால் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். சந்தான பாக்கியம், புதிய வாகன யோகம், சிலருக்கு புதிய வீடு கட்டும் யோகமும் இந்த நேரங்களில் உண்டாகும். 6ஆம் இடமான உபஜயஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பதால் உடல் ஆரோக்கியம் இந்த மாதத்தில் உங்களுக்கு மேம்படும். வெளிநாடுகளில் வேலை வாய்ப்புகள் உருவாகும். திடீர் பண வரவால் குடும்பத்திற்குள் மகிழ்ச்சி ஏற்படும் மாதம் இம்மாதம். குரு பகவான் 7ஆம் ஸ்தானத்தில் இருப்பதால் கணவன் மனைவி உறவு பலப்படும். தொழில் வியாபாரங்கள் செழிப்படையும். நல்ல லாபத்தை காண்பீர்கள். திருமண யோகம் அமையும்.
மாதத்தின் பிற்பகுதியில் சூரியன் 3ஆம் இடத்துக்கு செல்வதால் அரசாங்க அனுகூலங்கள், அரசு பதவிகள், பதவி உயர்வுகள் கிடைக்கும். திடீரென்று உங்களுக்கு அரசியல் செல்வாக்கும் கூடும். போட்டித் தேர்வுகளில் நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். புதன் 3ஆம் பாவகத்தில் பலவீனமாக இருப்பதால் சோம்பல், சுறுசுறுப்பின்மை காணப்படும். எந்த வேலையாக இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் தள்ளி போட்டுகிட்டே போவீங்க. அதை உடனே செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டீங்க. செவ்வாய் பலவீனமாக காணப்படுவதால் கொஞ்சம் நீங்கள் முன்கோபத்தை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. இம்மாதத்தில் சகோதர சகோதரிகளிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவதும் ரொம்பவே நல்லது. 5ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் இந்த நேரத்தில் அதிகரிக்கும். கோயில் புண்ணிய ஸ்தலங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் போகாமல் இருந்தாலும் கண்டிப்பாக சென்று வருவீர்கள். டிசம்பர் 24, 25, 26 தேதிகளில் சந்திராஷ்டமம். பரிகாரம் பௌர்ணமி அல்லது அமாவாசை திதி என்று குலதெய்வ கோயிலுக்கு சென்று வாருங்கள். உங்களுடைய தாக்கம் தாக்கம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கெடுபலங்கள் குறைஞ்சு உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக அதிகரிக்கும். விருச்சிக ராசி என்பர்களே, இந்த டிசம்பர் மாதம் சுக்கிரன் பலம் பெற்று 12 மற்றும் 1ஆம் இடத்தில் இருப்பதால் சுப செலவுகள் உங்களுக்கு உண்டாகும். குடும்பத்துடன் உல்லாச பயணம் மேற்கொள்வீர்கள். கேது 11ஆம் இடத்தில் இருப்பதால் மருத்துவ விரய செலவுகள் கண்டிப்பாக குறையும். பண சேமிப்புகள் உண்டாகும். ஆன்மீக பயணங்களை கண்டிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் மேற்கொள்வீர்கள். சூரியன் இம்மாதம் 1 மற்றும் 2ஆம் இடங்களில் சஞ்சரிப்பதால் தேவையற்ற பிரச்சனைகள் வரக்கூடும். அதனால் யாரையும் நீங்கள் பகைத்து கொள்ளாதீர்கள். செவ்வாயும் இம்மாதம் பலவீனமாக இருப்பதால் கொஞ்சம் முன்கோபத்தை தவிர்க்கவும். சகோதரர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாதீர்கள். அவசர முடிவுகளை எடுக்காதீர்கள். வேண்டவே வேண்டாம். 2ஆம் இடத்தில் புதன் சஞ்சரிப்பதால் ஞாபக மறதி அதிகமாக ஏற்படும். பண விரயங்கள் உண்டாகும். பங்கு சந்தைகளில் முதலீடுகள் செய்வதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். சனி பகவான் 4ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் தாயாரின் உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. நிலம் வாங்கும் பொழுது பத்திரப்பதிவுகளை கொஞ்சம் கண்டிப்பாக நீங்கள் சரிபார்க்க வேண்டும். 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு இருப்பதால் பிள்ளைகளிடம் கனிவாக நடந்து கொள்ளுங்கள். அந்நிய மொழிக்காரர்களிடம் கொஞ்சம் உஷாராக இருங்கள். 6ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் தொழிலுக்காக புதிய முதலீடுகளை போடாதீர்கள். வரக்கூடிய வருமானம் வந்து கொண்டே இருக்கும். டிசம்பர் 27, 28 தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம். பரிகாரம் சனிக்கிழமைகளில் சிவாலயங்களில் உள்ள நவகிரகங்களை வழிபாடு செய்து வாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.